யார் இவன்? குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்குறானா? குடிச்ச மாதிரியும் தெரியலையே. அப்புறம் எதுக்கு இங்க கிடக்குறான்? ஹலோ தம்பி, எழுந்திருப்பா. தம்பி எழுந்திரிப்பா. தம்பி எந்திரிப்பா. தூங்குற மாதிரியும் தெரியலையே, ஒருவேளை மயங்கி கிடக்குறானா? தம்பி 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 எந்திரிப்பா. தம்பி எந்திரிப்பா. ஆளு யாருன்னு தெரியலையே. ஏதாவது அடையாளம் வச்சிருக்கானான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுல ஒண்ணும் இல்லையே. இங்கே ஒண்ணுதான் காணோம். ஒண்ணும் இல்லையே. எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இதுல ஒண்ணும் இல்லையே. ஹலோ ஹலோ 108 ஆம்புலன்ஸா? அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன், எங்களோட பர்சனல் விஷயம். சொல்லுங்க. நான் ஒரு நாள் லேட் ஆச்சுன்னு அர்ஜென்ட்டா ஓடி போய் ட்ரெயின்ல ஏறினேனா, அங்க நான் உட்காந்து சீட்டுக்கு ஆப்போசிட்ல என் அகிலா செல்லம் உட்காந்துருந்தா. அப்படியே பார்க்க சூப்பரா கியூட்டா இருந்தாளா. நான் அவளை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ரொமான்டிக்கா. அவளும் சேம் ரொமான்ஸோட என்ன பார்த்தா. நான் பார்க்க அவ பார்க்க, ஐயோ நான் பார்க்க அவ பார்க்க. அப்ப திடீர்னு என் காதுல ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு? அம்மா தாயே தர்மம் போடுங்கம்மான்னு. ஐயோ, அன்னையில இருந்து அதே ரேஞ்சில அகிலாச்சலத்து பின்னாடி சுத்த ஆரம்பிச்சேன். இப்ப சுத்துறது பெரிய விஷயமே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்படியே தான் இருப்பேன். அப்படியே லவ் தர்மம் கேட்டுட்டேன். சத்தியமா சிஸ்டர்? வேணா என் விஸ்வா பிரதர் மேல சத்தியமா சொல்றேன். I'll be with same love and affection. Okay brother? ஓகே, எல்லாரும் பேசி சிரிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. விஸ்வா, இன்னைக்கு நீ செத்தடா. பிரதர், ஜூஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். என்ன பிரதர், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்காக ஆசையா ஜூஸ் பிழிஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. விஸ்வா, எடுத்துக்கோங்க விஸ்வா. ஆதி சமையல சூப்பரா பண்ற மாதிரி இதையும் நல்லா தான் பண்ணிருப்பாரு. பயப்படாம எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க பிரதர்.
ஜூஸ் 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 துபாய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் பிரஷர் மாத்திரை போடணும், போட்டுட்டு சாப்பிட்டுக்கிறேன். As you wish. சிஸ்டர் நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. செல்லம் டேக் யூ ஜூஸ். எடுத்துக்கோ. பிரதர், இத நம்பி குடிக்கலாமா? என்ன சிஸ்டர் இப்படி கேட்டீங்க? துபாய் அல்வா நம்பி தான் சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி துபாய் ஜூஸ் நம்பி குடிங்க, சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் மேல போய் குடிக்கிறேன். ஓகே. அப்பாடா. செல்லம் 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 செல்லம். ஐயோ செல்லம், நீ இந்த ஜூஸை வாஷ் பேஷன்ல கொண்டு வந்ததுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த பாலப்போன விஸ்வா இந்த ஜூஸை மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிட்டு போயிட்டானே, அங்கதானே ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா செல்லம், விஸ்வா பிரதர் சாப்பிட்ட ஜூஸ்ல இந்த மாத்திரை பட்டையில இருந்து ஒரு மாத்திரை எடுத்து கலந்து கொடுத்துருக்கேன். இது என்ன மாத்திரை தெரியுமா? விஷ மாத்திரை. அப்படின்னு நினைச்சிடாத. இந்த மாத்திரையை சாப்பிட்டா மனசுக்குள்ள இருக்கிற உண்மையெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைப்பாங்களா. ஆமா செல்லம், இந்த பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ற போலீஸ்காரங்க அவங்க வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக இந்த மாத்திரையை அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து கொடுத்து அவங்கள வயிறு முட்டை சாப்பிட வைப்பாங்களாம். அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படியே தூக்கம் வரும், ஆனால் முழுசாக தூங்க முடியாது. அந்த நேரத்தில் தான் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையை அப்படியே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிப்பாங்களாம். ஐ மீன் உலர ஆரம்பிப்பாங்க. பாவம் இடியட், இந்த மாத்திரை கலந்த ஜூஸ் தான் குடிச்சிட்டு போயிருக்கான் உன் லவ்வர் விஸ்வா. விஸ்வா இந்த மாத்திரை கலந்த ஜூஸை சாப்பிட்டுட்டு போன விஸ்வா தூங்க ஆரம்பிச்சிருப்பான். தூக்கத்திலேயே எல்லா உண்மையையும் உலர ஆரம்பிச்சிருவான். எப்படியும் அவன் சொல்ல போகிற உண்மையை கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் டென்ஷனாக போகிறாங்க. அப்படி டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் ஜோக் சொல்லி எல்லாரும் சிரிக்க வச்சு ஒரு சீன் போட்டேன். இப்போ அவன் கக்க போகிற உண்மையை கேட்டு என்ன ஆக போகுதோ. வா கிலா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, விஸ்வா தூங்கிட்டாரா இல்லையான்னு பார்க்க வந்தேன். தூங்கிட்டாரா கிலா? அது என்னமோ தெரியல, ரூம்குள்ள வந்த உடனே எனக்கு தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. நீங்க விக்கிக்கு பர்த்டே விஷ் பண்ணி அதை செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பணும்னா. சரிம்மா. அண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்ல ஜாலியா கேஷுவலா பேச சொல்லுங்கண்ணா. விக்கினா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணா வீடியோ நல்லா வேக்கியா இருக்கணும். வேக்கியா தானம்மா, வச்சு செஞ்சிடலாம் விடுமா. வணக்கம் சார், உங்கள் பிறந்தநாளைக்கு செல்ஃபி வீடியோவில் வாழ்த்து அனுப்ப சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ராங் நம்பர் தான். வாங்கின 60,000 ரூபா கொடுக்க வக்கையில் பிறந்தநாள் கொண்டாடுதானே பிறகு நாள். எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல, ஆனா இன்னைக்குதான் புதுசா இருக்கு. உங்ககிட்ட நான் விஸ்வா, பண்ணல. விஸ்வா சாரி. என்னன்னு தெரியல அகிலா, இன்னைக்கு புதுசா தூக்கத்துல புலம்புறாரு. எப்பவும் இப்படி பண்ணவே மாட்டாரு. விஸ்வா
விஸ்வா ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப். விஸ்வா I wanna say something. நான் உங்ககிட்ட சொல்லணும். விஸ்வா விஸ்வா. மறைக்கல நான். I wanna say something. ரொம்ப நாளே வந்துட்டேன். அக்கா என் ரூம்ல ஏசி வேலை செய்யல. ஏதோ ஃபில்டர் க்ளீன் பண்ணணும்னு விஸ்வா தான் சொன்னாரு. அதான் நான் உங்களை கேட்க வந்தேன். நீங்க வந்து அது என்னன்னு பாக்குறீங்களா? ஃபில்டர் க்ளீன் பண்றது தானே, அது ஆதி கிட்ட சொல்லு, அவர் பார்த்துப்பாரு. இல்லக்கா, அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்க Hi, வந்து செல்லம். செஞ்சு கொடுங்களேன். என்னாச்சு? நம்ம ரூம்ல இல்லாம இங்க இருக்க? எனி ப்ராப்ளம்? உங்க ரூம்ல ஏசி வேலை செய்யலையாம், ஃபில்டர் க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னா, அத உங்ககிட்டயே சொல்லுன்னு சொன்னேன். உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியும்ல ஆதி? என்ன கேள்வி இது சிஸ்டர்? எனக்கு தெரியாத வேலையா? நான் தான் ஆல்ரவுண்டர் ஆச்சே. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங், கீப்பிங் எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் ஏசி ரெடி பண்ணி தரேன் செல்லம். அதுக்கு சிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ற? சிஸ்டர் நீங்க படுத்துங்க. குட் நைட். என்ன சிஸ்டர், விஸ்வா பிரதர் ஒர்க் டென்ஷன்ல புலம்புறாரா? கண்டுக்காதீங்க, நீங்க காதுல ஒரு பஞ்சு வச்சுட்டு தூங்கிருங்க. ஓகே, குட் நைட். சரி, குட் நைட். செல்லம் கம், நம்ம ரூமுக்கு போலாம். செல்லம் கம். வா. கூப்பிடுறாருல, போ போ அகிலா. நான் இன்னைக்கு கண்டிப்பா சொல்லணும் வந்துட்டேன். நான் செல்லம் வா. நான் தான் வேணும்னு தப்பு பண்ணல. என்னங்க எனக்கு பேசாம தூங்குங்க. இல்லை நான் பங்கி அடிச்சேண்டி, பான்பீடா போட்டேண்டி, சிங்கிள் டபுள் ஆச்சு, சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு, டக்கர் அடிக்குதடி, டாப்புல தூக்குதடி, நிக்கிறனா பறக்கிறனா ஒண்ணுமே புரியலடி. ஐயோ, ஏன்டா என்ன இப்படி கொல்ற? விஸ்வா நந்தினி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறாருடா. என்ன சொல்லும்? எங்க விஸ்வா எல்லா உண்மையும் சொல்லிட போறான்னு பதறி போய் பார்க்க போனியா? கவலைப்படாத, அவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். போய் சொல்லாத. விஸ்வா இப்பவே அங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அதை கேட்டேன். சே, அவன் வாயிலிருந்து உண்மை வரும், ஆனா வராது. ஆமா சொல்லும். ஆக்சுவலி இந்த மாத்திரையில 3 மாத்திரையை போட்டதா ஆக்சுவல் எஃபெக்ட் இருக்கும். நான் ஒரு மாத்திரையை தானே போட்டேன், அதனால எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஐ மீன், விஸ்வா வாயிலிருந்து உளறல் வரும், ஆனா உண்மை வராது. தைரியமா இரு. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்ற? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு இப்படி என்னையும் விஸ்வாவையும் வந்து டார்ச்சர் பண்ற? அதான் சொன்னேனே செல்லம், நான் உன் கழுத்துல தாலி கட்டணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ டார்ச்சர் பண்றேன். நீ முரண்டு பிடிக்காட்டு நான் எதுக்காக டார்ச்சர் பண்ணுவேன்? சாஃப்டா தான் டீல் பண்ணுவேன். ஸோ முரண்டு பிடிக்காத. எனக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. என்ன விட்டுடு ப்ளீஸ். முடியாது செல்லம். நானும் நீயும் மனசுக்குள்ளேயே புருஷன் பொண்டாட்டிய வாழ ஆரம்பிச்சு ரொம்ப காலமாச்சு. ஐயோ, உனக்கு இந்த குழந்தை மட்டும் இல்லை, ஏன் மூலியமாகவும் நிறைய குழந்தைங்க பிறக்க போகுது. அந்த குழந்தைங்கள சீராட்டி தாளாட்டி வளர்க்க போகிறோம். அப்படி வளர்த்த குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அந்த ஸ்கூல் வாசலில் அட்மிஷனுக்காக நைட் முழுக்க தவமாக கிடக்க போகிறோம். இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு செல்லம் சொல்லு. அப்பாடா, அதுக்கப்புறம் காலேஜில் சேர்க்கணும். வெத்தலைய போட்டேண்டி, சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி.
ஆ பார்த்து மெதுவா வாங்க சார், மெதுவா. ஆ அம்மா உள்ள கூட்டிட்டு போய் பார்த்து வாமா. பார்த்தேன் தாங்கக்கா. இந்தாம்மா மாலதி, நான் வரேன். சரிங்கக்கா. உட்கார். உட்காருமா உட்காருமா. அது பாரு அம்சா, இனிமே நீ எதை நினைச்சும் எதுக்காகவும் அனாவசியமா கவலைப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்க, அது போதும். அப்பா, அம்மா மனசுல கவலை மட்டும் இல்ல, பயமும் இருக்கு. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. அதனால இங்க பாருமா, நீ எதுக்கு இனிமே பயப்பட வேண்டாம், புரியுதா? உன் மனசுல என்ன பயம் இருக்குன்னு நான் சொல்லட்டுமாம்மா? ஹாஸ்பிட்டல்ல நான் உன் கூட இருந்தப்போ அந்த பயம் என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. உன் மனசுல இருக்கிற பயத்தை மயக்கத்துல இருக்கிறப்போ என்கிட்ட சொல்லிட்டேம்மா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்களே. என் வயித்துல வளர்ற குழந்தையால அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இதை நான் பெத்தெடுப்பேன்? இதையே நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கல. ரேவதி, அம்மா மயக்கத்துல என்னடி சொன்னாங்க? அது முதல்ல சொல்லுடி. வேண்டாம், அது சொல்லாத ரேவதி. ஏமா, ஏன் அவளை தடுக்கிற? அவ சொல்லட்டும், அப்பதானே உன் மனசுல என்ன பயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏய், நீ சொல்லுடி. காஞ்சிபுரம் அம்மனுக்கு வேண்டினத நிறைவேற்ற முடியலங்கிற பயம்தான் அம்மா மனசுல இருக்கு. அந்த பயத்துலதான் அம்மா இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. அதத்தான் மயக்கத்துல என்கிட்ட சொன்னாங்க அக்கா. அம்மா, நான் கூட ஹாஸ்பிட்டல் வச்சு உன்கிட்ட சொன்னேனேம்மா, உன் பயம் இதுதாம்மா. இதுதான் உன் மனசுல இருந்து உன்னை படுத்தி எடுத்துட்டு இருக்கு. இது பார், இனி அதை நினைச்சு பயந்துட்டு இருக்காத. எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். சாரிம்மா, நீ எதுக்காக பயப்படுறங்கிற உண்மையை என்னால வெளிப்படையா சொல்ல முடியல. அதான் மாலத்தி அக்கா நம்புற மாதிரி மாத்தி சொல்லிட்டேன். கடவுளே, எங்க ஹம்சாவோட பயம் தேவதிக்கு தெரிஞ்சு அவ எங்க எங்களை தப்பா நினைச்சிருவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை ரேவதிக்கு அந்த உண்மை தெரியல. எங்க மதிப்பையும் மரியாதையும் காப்பாத்திட்ட கடவுளே. அப்பா, நீங்களும் இனி எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். அம்மா செய்ய முடியாம போன வேண்டுதல நான் செய்யறேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ மட்டும் இல்ல ரேவதி, நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் சேர்ந்துதான் வேண்டிக்கிட்டேன். இனிமேலாவது நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கணும். சரிம்மா, இனிமே இதை பத்தி பேசி யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஹம்சா, வா, எந்திரிச்சு வந்து ரூம்ல வந்து படுத்துக்கோ. எழுந்துருமா, பாத்து. அக்கா, குழந்தைய கொடு. மகேஷ் போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனவரு இன்னும் என்ன ஏதுன்னு போனே பண்ணல. போன் பண்ணி பார்த்துடலாம்.
என்னங்க இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அத்தையை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு தான் சொன்னாங்க. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்காங்க. என்னங்க மகேஷ கூட்டிட்டு வரேன்னு போனீங்க, மகேஷ காணோம், நீங்க மட்டும் வரீங்க. என்னது? மகேஷ் இங்க வீட்டுல இல்லையா? நான் அவங்க இருப்பான்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். மகேஷ் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனீங்க, இன்னும் மகேஷ் இங்க வரலங்க. ஸ்டேஷனுக்கு போய் கேட்டப்ப அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க? மகேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க. இப்ப வந்து அவனை திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மகேஷை தேடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க என்னடானா அவனை கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. உடனே ஒரு வக்கீலை கூட்டிட்டு நானும் அங்க போனேன். ஆனா அங்க மகேஷ்னு யாரையுமே கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திரும்ப நான் ஸ்டேஷன் வந்து கேட்டதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் மகேஷுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டேன்னு சொல்றாரு. அதை நம்பி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கிருந்து நேரம் இங்க வரேன். நீ என்னடானா இங்கேயும் மகேஷ் வரலங்கிற. அப்ப அவன் எங்க போய்